ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பொஃபியாக ஒரு ஆம்லேட் எப்படி செய்யறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். வாங்க இப்போ பொஃபியாக ஆம்லேட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இனி தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். முதல்ல 2 முட்டையை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தை தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூளை எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க இப்போ சாஃப்டான பொஃபியான ஆம்லேட் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இனி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. உப்பை சேர்த்துக்கோங்க. நம்ம இப்படி வெங்காயத்தை போட்ட உடனே உப்பு சேர்க்குறனால உப்பு வெங்காயத்து கூட நல்லா பிடிச்சு வரும். சீரகத்தை சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூளை சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. இனி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு முட்டைகளை உடச்சி ஊற்றிக்கோங்க. உங்கள் வீட்டில் பிளெண்டர் அல்லது விஸ்க் இருந்துச்சுன்னா அதை வச்சு அடித்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்போக்கை வச்சு தான் அடித்து விட போகிறேன். நல்லா நுரைச்சி பொங்கி வரணும். நல்லா நுரைச்சி பொங்கி வந்தால் தான் பொஃபியான ஆம்லேட் கிடைக்கும். இந்த அளவுக்கு நுரைச்சி பொங்கி வரணும். இனி ஆம்லேட் செய்ய ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் நம்ம கலந்து வச்சுருந்த எக் கலவையை சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். மூடி வச்சுக்கோங்க. மூடி வைக்கிறனால ஆம்லேட் நல்லா பொஃபியாக வரும். 2 நிமிடத்தில் ரெடி ஆயிரும். 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகிட்டு இப்போ திறந்து பார்க்கலாம். இனி இதை திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட பொஃபியான ஆம்லேட் ரெடி ஆகிட்டு. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீட்லேயும் பொஃபியாக ஆம்லேட் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆலில் செட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களை தேடி உடனுக்குடன் வரும். தேங்க்யூ. அடுத்த ஒரு நான்வெஜ் சமையல் சந்திப்போம்.